ஓகே, உங்கள் ஆர்ஜே எக்ஸ்பீரியன்ஸ் எப்போ அந்த இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு, எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க? எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படிங்கிறது எனக்கே தெரியாது. காலேஜஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேஸில் வந்து நிறைய வந்து மைக் எடுத்து பேசுகிற வேலை எல்லாத்துக்கும் நான் முன்னாடி போய் நின்றுடுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் மைக். என் கையில் கிடச்சிச்சுனாலே அப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட். இந்த கல்ச்சுரல்ஸ் வந்து ஹோஸ்ட் பண்ணுறது இந்த மாதிரி நிறையா வந்து பண்ணிட்டு இருந்தேன். அப்போ என்னுடைய தமிழை மணிவண்ணன் அவர் தான் வந்து எனக்கு சொன்னார், நீங்கள் வந்து இந்த மீடியா லைனில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு பிரகாசமான எதிர்காலம் இருக்குது அப்படின்னு சொன்னார். அப்போ என்னுடைய காலேஜில் தான் வந்து ஞானசம்பந்தன் ஐயா இருக்கார்ல, அவரும் வந்து என் காலேஜ் ப்ரொஃபஸர், தமிழ் ப்ரொஃபஸர் அவர். ஸோ மதுரை. ஸோ அவங்க எல்லாரும் வந்து சொன்னப்ப நீ தான் நல்லா பேசுறியம்மா, நீ பண்ணுமானாங்க. நான் படிச்சது பயோடெக்னாலஜி. சரிங்களா? நான் எனக்கு எய்ம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து என்ட்ரன்ஸ் எழுதினேன், ஜீனோமிக்ஸ் படிக்கிறதுக்கு என்ட்ரன்ஸ் எழுதினேன், செலக்ட் ஆனேன். ஆனா அந்த சிச்சுவேஷன்ஸ்ல கொஞ்சம் அதுதான் டைலமாஸ் இருந்தது. பிளஸ் வந்து அப்புறம் திடீர்னு நம்ம போய் ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு தான் அந்த ஆல் இண்டியா ரேடியோவில் வந்து சும்மா ஒரு சின்ன சின்ன வாய்ஸ் ஹோஸ்ட் கொடுக்கறது, சின்ன சின்ன வேலைகள் பண்ணது, இதை ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் ஒரு நாள் வந்து எஃப்எம்க்கு வந்து ரெஸ்யூம் மட்டும்தான் அனுப்பியிருந்தேன். யாருமே நான் இங்கே இருக்க எல்லா எஃப்எம்க்கும் நான் வந்து அனுப்பியிருந்தேன். யாருமே வந்து ஒரு வார்த்தை கூட ஒரு கூப்பிடுறது, நாங்கள் கூப்பிடுறோங்க அப்படிலாம் சொல்லவே இல்லை. இந்த எஃப்எம்ல மட்டும் எனக்கு என்னன்னா கான்டாக்ட் வந்து டீடைல்ஸ் போடுறாங்க. நான் ஃபோன் பண்ணி சார் இந்த மாதிரி நான் கொடுத்துருக்கேன், ஒன்று இருக்குன்னு சொல்லுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க, சும்மா எதுக்கு வரவங்க கிட்டலாம் வாங்கி வச்சுக்கிறீங்க அப்படின்னு நான் கேட்டேன். உடனே அங்கே வந்து எனக்கு அந்த கால் அட்டன் பண்ணவர் வந்து நீங்கள் நாளைக்கு நேரில் வாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. கூட்டு வச்சு குனிய விட்டு நம்மள குத்த போறானுங்க ரொம்ப பேசுறதுக்கு அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். அப்புறம் நேரில் போனோடனே உங்களோட போல்டா நீங்க பேசுனீங்க, அதனால தான் உங்களை நேரில் வர சொன்னோம் அப்படின்ட்டு. இப்போ வந்து பிஆர் வேலை தான் இருக்கு, பிஆர்ஓ பண்ணணும் எஃப்எம்க்கு, அது வந்து நீங்க பண்ணுங்க ஃபியூச்சர்ல அப்படின்னு பாத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் பிஆர்ஓ தான் ஜாயின் பண்ணேன் ஆஹா எஃப்எம்ல. ஒரு 6 மந்த்லேயே வந்து பாத்தீங்கன்னா வாய்ஸ் ஓவர்ஸ் அது இதுன்னு கொடுக்க ஆரம்பிச்சு ப்ரொமோஷன் வாங்கி ஆர்ஜிவா வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன்.